துட்டுல கையில கிடையாது. ஓயாம ஜவுளி கடைக்கு போகணும் ஜவுளிட்டு. ஓ வீட்டுல மட்டும் அந்த கஷ்டம் இல்ல. ஆடி மாசம் பிறந்தாச்சு அப்படின்னாலே எல்லா வீட்லயுமே பொம்பளை இதே பேச்சுதான். அதான் அப்படிதான் கஷ்டம். ஆடி தள்ளுபடிக்கு போகணும், பட்டு சேலை எடுக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆடிக்கடிக்கு போவோம் வாங்க வாங்கங்க. போனா ஒரு சேலை 2 சேலை எடுப்பாளா, 10 சேலை பிறக்குவா. நம்மளோட துட்டு இருக்காண்டாச்சு. ஆமா, வருஷத்துல ஒரு மாசம் தானே எடுக்கா. வருஷத்துக்கு ஒரு துட்டுப்பா. வருஷத்துக்கு 10 ட்ரிப் போற ஜவுளி கடைக்கு. ஆமா, போற நேரம் பூரா 10 சேலை எடுக்கா. பரவாயில்ல. ஹீரோ பூரா 4 பேர் இருக்கு சீலை. அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று இதோ அமர்ந்திருக்கிறார்களே. யாரு? சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே இந்த ஆண்களாகிய அப்பாக்களை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேச்சி அம்மா சக்தியினுடைய அம்சத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாரு. நாமளை பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டுமே ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசை? 3 ஆசைனா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைனா என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைனா அப்படின்னா மண்ணாசைனா என்ன தெரியுமா? என்னம்மா? ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வையே. இருக்கட்டும். அவங்க 2 பேருக்கும் அவ அப்பா போறதுக்கு முன்னால அவருக்கு சொந்தமான வயக்காட்ட குறுக்க ஒரு வரப்ப போட்டு இல்ல தம்பி உனக்கு மேல் பக்கம், சின்னவன் உனக்கு மேல் பக்கம், இல்ல பெரியவன் உனக்கு கீழ் பக்கம், 2 பேரும் பாடுபட்டு ஒத்துமையா சாப்பிடுங்கடா. ஆமா, சண்டை சரியில்லாம வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு அவ ஐயா பிரிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில இந்த அண்ணன் வயக்காட்டுக்கு போனாருன்னா தம்பி வாராரா வரலையான்னு எட்டி பாப்பாரு. தம்பி வராத நேரம் பார்த்து வரப்ப கிழக்கிருந்தே மேக்காம தள்ளுவாரு. ஆமா, சரி சாயங்காலம் ஆகும். சாயங்காலம் தம்பி வருவார். அவர் சும்மா இருப்பார் நினைக்கியா? அவர் அண்ணன் வராததை பார்த்து இவர் மேக்கிருந்தே வரப்ப கிழக்காம தள்ளுவார். அப்ப மொத்தத்துல என்ன ஆகும்? வரப்பு கை தண்டி வந்துரும். வாரத்துல மாறி மாறி தள்ளும் போது வரப்பை இல்லாம போயிரும். பிறகு 2 பேரும் சண்டை போட்டு அவர் எடை எது இவர் எடை எதுன்னு தெரியாம கோர்ட்டு கேஸ்னு போய் கோர்ட்டுக்கு செலவு பண்ணதுக்கு துட்டு காணாது. பிறகு 2 பேர் இடத்தையுமே வித்துருவாங்க.